உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலிமா நீங்கள் எளிமையாக எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ண முடியும், இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட், எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த வாக்கியங்கள் எல்லாமே பிகனர்ஸ், ஆரம்பத்தில் இப்போ தான் அருண் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்க்காதவங்க எல்லா வீடியோஸுமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிடுங்க. இங்கிலீஷ் பற்றின ஓவரால் ஐடியா, ஜென்ரலான கிராமர்னால் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ ரெடியா ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன தேங்க்ஸ். ஏன்னா உங்களால் தான் நம்ம 5000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். 1000 தாண்டி 2000, 3000, 4, 5, ஸோ 10,000 கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம். நம்மளுடைய அல்டிமேட் எய்ம், டார்கெட் ஆல் ஓவர் த வேர்ல்டில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய இங்கிலீஷ் பழகலாம் டீம் ஃபேமிலி, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நல்ல வாழ்வில், நல்ல ஒரு உயர்வான நிலையில் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் மேலும் மேலும் உயர இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு இங்கிலீஷ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களோட வாழ்வாதாரம் உயரணும், நல்ல இங்கிலீஷ் பேசி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்களும் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம முதல் வாக்கியம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் அருண்? வீடியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சரியாக பயிற்சி பண்ண இங்கிலீஷ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம், சரிங்களா? ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இங்கிலீஷ் நீங்கள் பேசுவீங்க, உங்களோட ஆர்வத்தை பொறுத்து, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாக்கியம். உங்களுக்கு பசிக்கிறதா? உங்களுக்கு பசிக்கிறதா? இப்போ ஒருத்தவங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சு, ஓகே பசிக்குதா அவங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல பொலைட்டாக. ஆர் யூ ஃபீலிங் ஹங்க்ரி? ஆர் யூ ஃபீலிங் ஹங்க்ரி? என்ன சாப்பிட விரும்புகிறாய்? என்ன சாப்பிட்றீங்க? ஓகே, ஆமாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு சிக்கன் பிரியாணி 2 லெக் பீஸோட அப்படின்னு ஆர்டர் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு வெஜிடேரியன், நான்வெஜ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ்க்கு ஒரு நாள் ஒரு ட்ரீட் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வாட் வுட் யூ லைக் டு ஈட் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒரு கெட் டுகெதர் எல்லாருமே வந்து மீட் பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்னை இப்போதே சந்திக்க வேண்டும். ஐயோ, அடுத்த சென்டென்ஸே இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. நான் உன்னை இப்போதே சந்திக்கணும். ஐ ஹாவ் டு மீட் யூ ரைட் நவ். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அருண் இமீடியட்டாக கெட் டுகெதர் ரெடி பண்ணலாம், இமீடியட்டாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு கெட் டுகெதர், ஒரு பெரிய கெட் டுகெதர் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் உங்களுக்கு யார்? இப்போ அவர் உங்களுக்கு யார் அப்படின்னு எப்படி கேட்பீங்க சொல்லுங்கள்? ஹூ இஸ் ஹீ டு யூ? ஹூ இஸ் ஹீ டு யூ அப்படிங்கிறது அவர், அப்படிங்கிறது ஹீ. யார் அப்படிங்கிறது ஹூ யூஸ் பண்ணுறோம். அந்த ஹூவையும் ஹீவையும் மெயின் வச்சு நம்ம ஒரு கொஷின் ஃபார்மேட் மேக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நீ தாமதமாக வருகிறாயா? ஏன்பா லேட்டாக வரியாப்பா அப்படின்னு ஸ்கூலில் கேட்பாங்களா, ஸ்கூல் காலேஜஸில். அப்போ தாமதமாக அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், லேட் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஆர் யூ கெட்டிங் லேட்? ஆர் யூ கெட்டிங் லேட்? நீ தாமதமாக வருகிறாயா? சரிங்களா? அடுத்ததாக, என்னை சிந்திக்க விடு, என்னை கொஞ்சம் யோசிக்க விடுப்பா. இப்போ ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒரு குரூப் டிஸ்கஷனோ, ஒரு செஷன், குரூப் டிஸ்கஷன் சொன்னோன்னு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோ உங்களுக்காக குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்க அதை கற்றுக்குங்க. கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னோடய ஃபெயிலியரை வச்சு நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக, ஏன் வருகிறது? ஃபெயிலியர் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்மளுடைய
சரியான முயற்சி ஏதாவது ஒரு இடத்துல தடைப்படும்பொழுது முயற்சி தொடர்ந்து இருக்க ஃபெயிலியரையும் நம்ம சக்ஸஸாக மாற்ற முடியும். ஒய் டஸ் இட் கம், ஏன் ஃபெயிலியர் வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒய் டஸ் இட் கம்னு சொல்லிவிட்டு ரொம்ப சேடாக இருக்காதீங்க. உங்களோட முயற்சி முதல்ல இருக்கணும், செகண்ட்ரியாக நம்மளோட வீடியோஸ் செகண்ட்ரியாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்டான ட்ராவலில் கொண்டு போங்க. உங்களை கரெக்டாக எந்த இடத்துல ட்ராப் பண்ணுமோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுவோம். உன்னை இறக்கி விடுகிறேன். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் போய் ட்ராப் பண்ணணும். லெட் மீ ட்ராப் யூ இன் அ சக்ஸஸ் பாயிண்ட். சரிங்களா, நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டுட்டேன் பார்த்தீங்களா. லெட் மீ ட்ராப் யூ இன் அ சக்ஸஸ் பாயிண்ட்டில் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ நான் சொல்ல வேண்டியிருந்தது இப்போது நான் சொல்ல வேண்டியிருந்தது எப்படி சொல்லுவீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹேட் டு டெல் நான் சொல்ல வேண்டியிருந்ததுப்பா அப்படிங்கிறத ஐ ஹேட் டு டெல். சரிங்களா, 10 வாக்கியம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நம்ம 3 செட் ஆஃப் கொஷின்ஸை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்போம். ஸோ 10 செட் ஆஃப் கொஷின் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க. அடுத்த 10 செட் ஆஃப் கொஷின் ஒரு படி மேலே, அதாவது நீங்கள் கான்வர்சேஷன்லேயும் சரி, அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளை எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முன்மாதிரி தான் இந்த 10 வாக்கியங்கள். பார்க்கலாங்களா? யார் கோருகிறார், யார் சொன்னது? இது சிம்பிளான கொஷின், ரொம்ப ஷார்ட்டான கொஷின். அதாவது யார் கூறுகிறார், ஹூ சேஸ், ப்ரெசண்ட்டில் இருக்குது பாருங்கள். ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனால ஹூ சேஸ்ன்னு முடிச்சிட்டேன். சரிங்களா, யார் கூறினான்னா ஹூ டிட் சே, மறந்துடக்கூடாது, ஹூ டிட் சே. ஓகேங்களா, அடுத்ததா அது எப்படி சாத்தியம், அது எப்படிப்பா சாத்தியம், அது எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சாத்தியம் நீங்களே கேட்பீங்க. ஒரு 100 பேர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்களோட இங்கிலீஷ் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ. ஆல்மோஸ்ட் 60 மெம்பர்ஸ்கிட்ட தாண்டிட்டோம். கூடிய சீக்கிரம் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் செல்ல வேண்டியிருக்கலாம், யூ மே ஹாவ் டு கோ. நீங்கள் இப்போ ஒரு ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கலாம், நீங்கள் செல்ல வேண்டியிருக்கலாம். யூ மே ஹாவ் டு கோ டு த வில்லேஜ், யூ மே ஹாவ் டு கோ டு த டவுன். ஸோ அது மாதிரி எந்த பிளேஸுக்கு போகிறோமோ அதை பிளேஸை நம்ம மீன் பண்ணி கூட சொல்லலாம். இது எப்பொழுது வந்தாய், எப்பப்பா வந்த நீ, எப்போ நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். பாஸ்ட் டென்ஸ். வென் டிட் யூ கம். இப்போது நம்மளோட தம்பியோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம கேட்போம்ல, எப்போ வந்தீங்க, வென் டிட் யூ கம். ஏன் புரியவில்லை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் புரியல? இப்போ சில இதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, சில விஷயங்கள் புரியும். ஸோ அப்போ நான் கேட்குறேன், ஏன் உங்களுக்கு புரியலப்பா? இப்போ ஸ்டூடெண்ட்டை பொதுவாக நம்ம கேட்போம்ல, ஏன் புரியல? அப்போ ஏன் அப்படிங்கிறது ஒய். இப்போ புரியவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம் தான், ஆனால் எதிர்மறை கேள்வி வாக்கியம். ஒரு விஷயம் தெரியலையா, ஒரு விஷயம் புரியலையா அப்படின்னு கேட்கும்பொழுது டோன்ட், பார்த்தீங்களா, டோன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா, ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது டோன்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு கேள்வி வாக்கியம் ஒரு எதிர்மறையாக நம்ம வரும்போது அந்த டோன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சில இடத்துல டசன்ட் வரும். எங்கே டசன்ட் வரும்? ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா டசன்ட் வரும். கிராமர் தெரியாதவங்க பேசிக்கான கிராமர்ஸ் டே 21 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. நேரத்துக்கு வாருங்கள், கமான் டைம். நேரத்திற்கு வாருங்கள் அப்படிங்கிறது கமான் டைம். என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. இப்போ டக்குன்னு கால் பண்ணும்போது கால் போகாது. ஸோ பேலன்ஸ் இல்லை, என்கிட்ட பேலன்ஸ் இல்லைப்பா, உங்களோட ஃபோன்ஸ் கொஞ்சம் தர முடியுமா, உங்களோட டெலிஃபோன் கொஞ்சம் பேசுகிறதுக்கு உங்களோட மொபைல் ஃபோன் கொடுக்க முடியுமா? மை ஃபோன் ஹேஸ் நோ பேலன்ஸ், மை ஃபோன் ஹேஸ் நோ பேலன்ஸ், என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். இதில் உப்பு குறைவாக உள்ளது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, தமிழ் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இடத்துல சாப்பிட்ற சாப்பாடு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட உப்பு கேட்கணும், சர்வர்ட்டையோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட. இட் இஸ் லோ இன் சால்ட் அப்படின்னு சும்மா ஸ்டைலாக சொல்லுங்கள். ஜஸ்ட் இட் இஸ் லோ இன் சால்ட் ஹியர், ப்ளீஸ் டேக் த சால்ட், யா கிவ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டைலாக சொல்லணும். கண்டிப்பாக ஒரு பெரிய நிலைமைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வரணும். பெரிய ஹோட்டலில் பெரிய ஒரு கிராண்டான ஒரு குரூப் டிஸ்கஷன் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மனசார ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் தவறு, நீங்கள் தான். இப்போ நீங்கள் சொன்னது தான்ப்பா மிஸ்டேக்கு, இட் இஸ் யுவர் மிஸ்டேக்,
நீங்கள் தான் தவறு. இப்போ ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டோம், ஒர்க் பண்ணும்போது சின்ன தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் தான் தவறு. இப்போது அந்த மீன் பண்ணுறப்போ இட் இஸ் யுவர் மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன் முறைக்கிறாய்? ஸோ தவறு செஞ்சதுனால ஒரு சின்ன ஒரு பொருளை உடச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால சார் பார்த்துட்ருக்காரு அப்படின்னா ஏன் முறைக்கிறாய் அப்படின்னு கேட்டுறாதீங்க. சார் ஏன் சார் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலைட்டாக கைண்டாக கேட்டுருங்க. ஒய் ஆர் யூ ஸ்டேரிங்? முறைக்கிறதுக்கு ஸ்டேரிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு 10 சென்டென்ஸ் முடிச்சிட்டிங்களா? ஃபைனல் 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களை சின்னதாக ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்ம டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை உங்களுக்கு சூஸ் பண்ணி செலக்டிவாக கொடுத்துருக்குறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாக்கியங்கள் பார்க்கலாமா? உங்களால் மறக்க முடியவில்லை. ஸோ சில சோகமான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்தெலாம் உங்களால் மறக்க முடியலல்ல, அதெல்லாம் யூ குட் நாட் ஃபர்கட் ரைட் அப்படிங்கிறத கேட்குறது தான் உங்களால் மறக்க முடியவில்லை அதானே அப்படின்னு கேட்போம்ல. ஸோ யூ குட் நாட் ஃபர்கட் ரைட் அப்படின்னு கேட்கலாம். நான் உன்னை அழைக்கவா? இப்போது நான் உன்னை அழைக்கவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஸ்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஓகே, நான் உன்னை கூப்பிடுவாப்பா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களை கூப்பிட்றேன், இப்போதைக்கு ஒர்க் இருக்குது. ஸோ ஷல் ஐ கால் யூ லேட்டர்? நான் அப்புறமா உங்களை கூப்பிடவா அப்படிங்கிறத எப்படிக்கெல்லாம் ஷல் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு ஃபோனில் சொல்லிவிட்டு நம்மளோட ஒர்க்கை பார்க்குறது. சரிங்களா? நான் உன்னை அழைக்கவா அப்படி ஷல் ஐ கால் யூ, உன்னை கூப்பிடவா கொஞ்சம் நேரம் கழிச்சு, அது மாதிரி சொல்கிறது. அடுத்த வாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அது பயனில்லை, அது யூஸ் இல்லைப்பா, அது அந்த பொருள் தேவைப்படாது. இப்போ ஒரு பொருள் எடுத்து வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு வேஸ்ட் பொருள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போதைக்கு அது பயனில்லைப்பா, இட் இஸ் நோ யூஸ், ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த வாக்கியம் பயன்படுத்தலாம். ஏதாவது சாப்பிடலாம், பசிக்குது ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அப்போதைக்கு அந்த லன்ச் டைமில் ஏதாவது பசிக்கலாம். இப்போயும் லன்ச் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அடுத்ததாக லன்ச் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடலாமேன்னு தான் டப்பிங் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே, லெட்ஸ் ஈட் சம்திங். எனக்கு வயிறு நிறைவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசாக அந்த பசி எனக்கு பெருசாக தெரியல. முன்னாடியே அந்த நிறைவுக்கு காரணம் என் பிள்ளைங்களுக்கு, என் பசங்களுக்கு ஒரு வீடியோவை நிறைவு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்துகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணல, அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாக்கியம், உனக்கு என்ன வேண்டும்? ஸோ நீங்கள் கேட்குறீங்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டுனா என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. வாட் டு யூ நீட், வாட் டு யூ வாண்ட்னு கூட கேட்கலாம். வாட் டு யூ நீட், வாட் டு யூ வாண்ட். சரிங்களா? அவர் தூங்கி கொண்டிருக்கலாம். கவனிங்க, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை, அவர் தூங்கி கொண்டிருக்கலாம். எப்படி சொல்லுவீங்க? லாம் அப்படிங்கிறத மே வச்சு உங்களுக்கு மாடல்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது மாதிரியான மே, ஷுட்டு, இதை பற்றி ஹீ மே பி ஸ்லீப்பிங், தூங்கியிருக்கலாம். அந்த மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கவனிங்க, நான் உங்களை சந்திக்க விரும்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் உங்களை மீட் பண்ணலாமா சார், ஒரு முக்கியமான ஜாப் இருக்குது சார், ஸோ எனக்கு அடுத்தது ஜாப் நான் தேடிட்டுருக்கிறேன், உங்களை மீட் பண்ணி பார்த்து பேசலாமா? ஐ விஷ் ஐ குட் மீட் யூ. என்னோடய ப்ரொஃபஷன் அது, என்னோடய ஜாப், அதாவது ஒரு ஹையர் அஃபிஷியலாக நம்ம மீட் பண்ணுறதுக்கு கேட்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச். ஐ விஷ் ஐ குட் மீட் யூ. ஸோ அது மாதிரியான அப்ரோச் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக, நான் அவரை இதுவரை சந்தித்ததில்லை. இப்போ பாருங்கள், அப்படியே ஆப்போனண்ட், அதாவது சந்திக்க விரும்புகிறேன். இப்போது நான் அவரை இதுவரை சந்திக்கவில்லை. ஐ ஹாவ் நெவர் மீட் ஹிம் பிஃபோர். எஸ், கடின உழைப்பு பலன் தரும். சூப்பரில். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் தரும். சிம்பிள், அந்த வாக்கியத்தை மேக் பண்ணுங்கள். கடின உழைப்பு அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் பேஸ், கடின உழைப்பு பலன் தரும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வாக்கியங்கள் சிம்பிள், பட் நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஒர்க் பண்ண இங்கிலீஷ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் அப்போது எப்போ இங்கிலீஷ் வரும்னு ஸ்டார்ட் பண்ணோமா, எண்டில் வந்து முடிக்கிறோம் பாருங்கள். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும். இப்போது கடைசி வாக்கியம், நான் நல்ல மனநிலையில் வாழ்கிறேன். ஐ லிவ் இன் அ குட் மூட். என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய இங்கிலீஷ் பழகலாம் சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்ல ஒரு மனநிலையில் வாழ்ந்து பிறருக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருந்து லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வரணும். விஷயம் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க்கும் சின்ன ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்களேன்.
நேர்மறையான சிந்தனை என்றும் என்னிடம் உண்டு. நேர்மறையான சிந்தனை என்னிடம் என்றும் உண்டு. இதை நீங்கள் மனசார உணர்ந்து ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக எவ்ரிடே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா, ஆன்சர் நானே சொல்லிட்டேன். நேர்மறை பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. ஸோ பாசிட்டிவாக இன்றைக்குமே என் பிள்ளைங்க திங்க் பண்ணணும். ஸோ அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்களோட ட்ராவல் ரொம்ப ஒரு பெரிய ஒரு குறிக்கோள் அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா 9488018811 அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஆன்லைன் கிளாஸில் நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாரையுமே மீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்ரி சாட்டர்டே ஸோ நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய பேட்சஸை புக் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய நேம் அண்ட் நேட்டிவ் அண்ட் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கான ஆஃபர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். சியர்ஸ், லவ் யூ, பாய்.